ஷபீர், இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கணும். கடந்த முறை பாஜக 110 தொகுதியில் போட்டியிட்டாங்க. அதே மாதிரி ஜேடியும் கணிசமான தொகுதியில் அதிகமாக தான் போட்டியிட்டாங்க. இதில் ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜேடியுக்கும் பிஜேபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓட் ஷேர் 2 பேருக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஜேடியுடைய வின்னிங் மார்ஜின் அப்படின்றது, வின்னிங் இடம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இது வெற்றி ஜேடியுக்காக பார்க்கணுமா இல்லை பிஜேபிக்கு பார்க்கணுமா? அது இல்லை, இது ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது நீங்கள் என்டிஏவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? அதாவது நான் தான் வேற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், ஒரு குட்டையை குழப்பி அதில் என்ன அவங்களுக்கு சாதகமாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் மாற்ற முடியுமோ அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். நீங்கள் அதை புறந்தள்ளி விட்டு, அதை ஒதுக்கி விட்டு, அது ஏதோ வந்து எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து வழக்கமாக நடக்கின்ற ஒரு நடவடிக்கை அப்படின்ற மாதிரி அதை எடுத்துகிட்டு போக முடியாது. எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ஒரு வழக்கமான நடவடிக்கை இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதுக்கான பதில்களும் வந்து சரியாக வரவில்லை அப்படின்ற போது அந்த எக்ஸசைஸை வந்து இந்த எலெக்ஷனில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம பொருத்தி பார்த்து தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு விஷயத்த பிஜேபி தெளிவாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த கூட்டணியில் அந்த ஓட் கன்சாலிடேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்க வந்து ரொம்ப கச்சிதமாக அது நடக்கணும் அப்படின்ற வேலைகளை அவங்க செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர். மற்றவர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எல்ஜேபி ஓட்ஸ் வந்து ஜேடியுக்கும் பிஜேபிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதே மாதிரி பிஜேபியோட வாக்குகள் வந்து கூட்டணி கட்சியினருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்ற விஷயங்களை அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். அப்படின்றதன் விளைவு இப்போ ஒரு எல்லாரும் சீட்ஸ் வந்து சரியா வந்திருக்கு. தேஜஸ்வி யாதவ் 10,957 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த தகவல் இந்தியா கூட்டணிக்கு, மகாகத்பந்தன் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான இருக்கும். முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவர் தேஜஸ்வி யாதவ். அவர் பின்னடைவு அப்படின்றது அந்த மகாகத்பந்தன் கூட்டணி ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிலையாக இருக்கும். தொடரலாம் சபீர். ஸோ இந்த நியூஸே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அப்போது என்னன்னா, அவங்களுடைய ஓட் கன்சாலிடேஷன், ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து போன எலெக்ஷனில் அவங்க செஞ்ச தவறுகள் இருக்கு இல்லையா? போன எலெக்ஷனில் எல்ஜிபி அவங்க வந்து விட்டது, அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த முறை அதை செய்யக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நான் படித்த வரைக்கும் அந்த செய்திகள் வந்தது, அமித்ஷா பேசின ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து சரியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அதெல்லாம் வந்து களத்தில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயங்களையும் அப்படின்றது இந்த நம்பர்ஸ் நமக்கு காட்டுது. எஸ்ஐஆரை பற்றி பேசுனீங்க. எஸ்ஐஆரில் என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத மேஜிக் வாலில் பார்க்கலாம். இப்போ என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணியில் யார் இந்த எஸ்ஐஆர் தாக்கத்தை அதிக அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத விவரத்தை பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட கூடுதலாக கடந்த முறையை விட 27 தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணியில் 26 தொகுதிகள் அப்படின்றது அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்தியா கூட்டணி கருதின நிலையில் சீமாஞ்சல் போன்ற இடங்கள்லையும், போஜ்பூர் போன்ற இடங்கள்லையும் இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது என்டிஏக்கு தான் சாதகமாக இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது கிளைம் எஸ்ஐஆர் அப்படின்றது பாஜகவுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாததை எடுத்துக்க முடியாதான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் களம் என்பது ரீசெட் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது என்னன்னா, நீங்கள் வந்து 68 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதில் 21 லட்சம் வாக்குகள் நாங்கள் சேர்த்துருக்கோம்னா கூட 40 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த 40 லட்சம் வாக்குகள் யார் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட், ஒரு 3 கார்னர் ஃபைட்டில், ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த விக்ட்ரி மார்ஜின் நேரோ ஆகும்போது கூடுதலாக லாபம் எந்த 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 கூட்டணி சரியாக அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்களோ, எந்த கூட்டணி வந்து கன்சாலிடேட்டடாக கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் என்பது அது கூடுதலாக கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா கடந்த முறை நீங்கள் பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 500க்கு கம்மியான ஓட் மார்ஜின் தான் இருந்துச்சு வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இடங்களில் பிஜேபியோ அல்லது என்டிஏ கூட்டணியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா எஸ்ஐஆர் உடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்றது தெரியுது. அப்போ எதிர்கட்சிகள் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணோன்னு பார்க்குறேன். என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிரியேட் பண்ணாமல்
ஆளுகின்ற கட்சி, அதாவது பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் அந்த 10,000 ரூபா கொடுக்க வைக்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி. மகாராஷ்டிராலையும் அதை செய்தார்கள், இங்கேயும் அதை செய்தார்கள். அப்படின்னும் போது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து என்டிஏ ஜெயிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். சார், திரு ஆசீர்வாத் ஜமாச்சாரி, எஸ்ஐஆர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பாருங்க. என்டிஏ கூட்டணிக்கு தான் இது சாதகமா அமைஞ்சிருக்கு. கடந்த தேர்தலில் வெற்றி வித்தியாசம் 2 கட்சிகளுக்கு இடையே ஓட் பர்சன்ட்லயும் வெறும் 0.5 தான் டிஃபரன்ஸ் இருந்தது. அந்த 500 வாக்குகள் நீக்கப்பட்டது, 40 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது அப்படின்றது இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஒரு கிளியர் கட் மார்ஜினை, ஒரு எட்ஜை என்டிஏ கொடுத்திருக்கு அப்படின்றாரு ஷபீர். உங்களுடைய பார்வை? அபீர் சொல்றது வந்து உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா நான் அதுக்குரிய டேட்டா பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணணும். ஏன்னா இதை தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களிலும் வந்து திமுக மற்றும் அவருடைய தொலைமுனை கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து பீகாரோட எஸ்ஐஆரோட டேட்டா பாயிண்ட் என்ன, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 7.89 கோடியா இருந்த, அதாவது 24 ஜூன் 2025 அன்னைக்கு வந்து, அதாவது எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது 65 லட்சம் பேர் வந்து அதுக்கப்புறமேட்டு நீக்கப்படுகிறார்கள். இவங்க வந்து தொடர்ந்து என்ன சொல்றாங்க, 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. ஆனா அந்த 65 லட்சம் பேர் யார், அதுதான் மிக முக்கியமானது. இன்னைக்கு 65 லட்சம் பேர்ல 22.34 லட்சம் பேர் வந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை. அதுக்கப்புறமேட்டு 6.85 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேட் ஆர் டபுள் என்ட்ரி. மூணாவது பாயிண்ட் 36.44 லட்சம் வந்து பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் டு அதர் ரெசிடென்சஸ், அதாவது வந்து பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து பிற மாநிலங்களுக்கு போனவங்க. அதுல இருந்து வந்ததுதான் இந்த 65 லட்சம். அதுக்கு பிறகு வந்து 3.66 லட்சம் வந்து ஃபார்ம் 8 கொடுத்து அவங்களே நீக்கிக்கிட்டது. ஃபார்ம் 6 கொடுத்து 21 லட்சம் பேர் சேர்ந்து கடைசியாக 7.42 லட்சம் பேர். இப்ப நீங்க சொல்லுங்க சார், இந்த எஸ்ஐஆர்ல நாங்க எங்கயாவது யாரையாவது ரிமூவ் பண்ணுமா? உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் உடைய டிராஃப்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண பிறகு அதுல அப்பீல் ப்ராசஸ் எல்லாம் நடைமுறைக்கு வரும்போது வாக்காளர்கள் கூடுதலாக சேர்ந்தார்களா இல்லையா, தேர்தல் ஆணையம் நீக்கினவங்களோட எண்ணிக்கை ஃபைனல் அப்படின்னா இந்த எண்ணிக்கை கூடுதலாக எப்படி ஆச்சு? 21,53,000 பேர் வந்து ஃபார்ம் 6 கொடுத்து சேர்ந்தவங்க சார். அதை ஏன் நம்ம சொல்ல மறுக்கிறோம்? அதாவது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இருந்து கடைசியா ரிலீஸ் பண்றதுக்கு இடையில 21,53,000 பேர் சேர்ந்து இருக்காங்க. அதை நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ட்டா வந்து நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்றோம். ஆக மொத்தம் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல 30 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. 15 நாள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், நம்ம ஊர்ல கலெக்டர் சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு முன்னாடி போய் கொடுக்கக்கூடிய அப்பீல், ஒரு அப்பீல் கூட வரல சார். அடுத்த 15 நாள் சீஃப் எலக்டோரல் ஆபீசர், அந்த என்டையர் ஸ்டேட் உடைய எலெக்ஷன் அதிகாரி, தேர்தல் அதிகாரி, அவங்களுக்கு ஒரு அப்பீல் கூட வரல அப்படின்னு சொல்றது அரசியல் கட்சிகள் சார்பா ஒரு அப்பீல் கூட வரலன்னு சொல்றாங்க. தனி நபர்கள் அப்பீலும் வரல அப்படின்னு சொல்லல. அவங்க தனிநபர்களுடைய அப்பீல் கவுண்ட்ல எடுத்துக்கொள்ளப்பட்டதா இல்ல அவங்களுடைய முயற்சி தொடக்கத்திலே நிராகரிக்கப்பட்டதா அப்படின்ற கிளாரிட்டி இல்லையே. அது மாதிரியான எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. இவங்க வந்து தொடர்ந்து இத பத்தி சொல்றாங்க இல்லீங்களா. இன்ஃபேக்ட் இவங்கள்ட்ட பூத் முகவர்கள், அதுவும் குறிப்பாக நம்ம வந்து புகாரி இருக்காரு இல்லையா, அவங்க காங்கிரஸ் கட்சியுடைய பூத் முகவர்கள் கூட அங்க கிடையாது சார். இல்ல ஷபீர் இப்ப ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. இந்த 29 தொகுதிகள்ல முகவர்களை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இப்ப ஷபீர் முக்கியமான கேள்வி, என்டிஏல இப்ப 29 தொகுதிகள் இந்த எஸ்ஐஆர் இம்பாக்டால கூடுதலா 29 தொகுதிகள் பாஜக கூட்டணி கிடைச்சிருக்கு அப்படின்றார். ஒரு 500 வாக்குகள் குறையக்கூடிய பட்சத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் வாக்கு குறைஞ்சா அந்த இடத்துல வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய காரணிகளும் மாறும். சோ அது என்டிஏக்கு தான் சாதகமா முடிஞ்சிருக்குன்றாரு ஷபீர்.